கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் 11:26. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இந்த கிருபை நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு? பாவங்களுக்கு தண்டனை, சம்பளம் மரணம்தான். நாமெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பலன் வேற. நம்ம தகுதிப்படி, நியாயப்படி எனக்கு நியாயம் வேணுமே நம்ம கேட்குறோமே. நம்ம நியாயப்படி தேவன்கிட்ட எதை தான் வாங்கணும்? தண்டனை தான் வாங்கணும். நாம இன்னொருத்தங்களுக்கு நியாயத்தை அவனுக்கு செய்யுங்கன்னு ஜெபிக்கிறோமே, நமக்கு உண்மையிலே நியாயம் கிடைக்கணும்னா என்னதான் கிடைக்கணும்? தண்டனை தான் கிடைக்கணும். அந்த தண்டனைய அவர் மன்னித்திருக்கிறார். இந்த மன்னிப்பின் மூலமாக எனக்கு அங்கு இரக்கம் கிடைத்திருக்கிறது. இந்த மன்னிப்பின் மூலமாக இந்த கிருபை கிடைத்திருக்கிறது. கிருபைனா என்ன? ஏசு கிறிஸ்து தான் கிருபை. நீங்க இன்னைக்கு என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, உலகத்துல அது முடிவுன்னு சொல்லப்பட்டிருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம், உலகத்தால் கைவிடப்பட்டிருக்கலாம், மருத்துவத்தால கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனா ஏற்ற சமயத்துல அந்த கிருபை உங்களை அப்படி மேற்கொள்ளக்கூடிய வல்லமை படைத்தது. அவருடைய கிருபாசன தண்டையில போய் நின்று அவருடைய வல்லமையை பெறக்கூடிய அந்த தைரியத்தை அந்த கிருபை நமக்கு கொடுத்திருக்கு. ஏன்னா அது தேவ வல்லமை. தேவ வல்லமை உங்கள் சார்பில் செயல்பட காத்து கொண்டிருக்கிறது. அவர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். உங்களை அவர் அன்பு செய்கிறார். உங்க வாழ்க்கையில செயலாற்ற விரும்புகிறார். அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் காண்பிக்க விரும்புகிறார். அவர் நாமத்தை உங்கள் மூலமாக மகிமைப்படுத்த விரும்புகிறார். கிருபையோட அர்த்தம் அதுதான். இந்த கிருபை எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு? தேவன் நம்முடைய குற்றங்களை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் இந்த இரக்கம் எனக்கு என்ன செஞ்சிருக்கு? கிடைச்சிருக்கு. இந்த வசனம் அதை தான் சொல்லுது. மார்க் 11:25-26. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம சூழ்நிலைகள்ல கிருபைக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். நம்ம சரீரத்துல சுகம் வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறோம். விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி கிடைச்சிருக்குன்னா கிருபையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. எதன் மூலம் கிடைத்திருக்குதுன்னா அவர் கொடுத்த மன்னிப்பின் மூலம். அப்போ வேறங்க என்னது? மன்னிப்பு. அவர் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு மன்னித்து இந்த கிருபையை என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நாம பிறருடைய குறைய மன்னிக்கலன்னு சொன்னா அந்த மன்னிப்பு நமக்கு என்ன செய்யாதா? கிடைக்காது. மன்னிக்க சொல்றது யாருக்காக செய்ய சொல்றாரு? நமக்காக. அவருடைய வல்லமையை உங்க சரீரத்துல வெளிப்படுத்துறதுக்காக, அவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துறதுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்தை உங்க செயல்கள்ல காண்பிக்கிறதுக்காக, அவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்றதுக்காக. அதுல 2 பேருக்குமே லாபம்தான். நமக்கும் அந்த கிருபையை பெற முடியும், நம்மளை எதிர்த்து வருகின்ற நபரிடமும் தேவன் செயல்பட முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 2 பிள்ளையும் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிள்ளைகிட்ட நியாயம் இருக்கு, ஒரு பிள்ளை தப்பு செஞ்சு என்ன செய்யுது? சண்டைக்கு போகுது. இந்த இடத்துல நீங்க அதை எப்படி நியாயம் தீர்ப்பீங்க? பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு கூட கொஞ்சம் எதையாவது கொடுத்து இந்த பிள்ளையை நம்ம என்ன செய்வோம்? சரி செஞ்சு வழிக்கு கொண்டு வர வேண்டும்னு நினைப்போம். பொல்லாதவர்களாகிய நாம் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்மளை எதிர்த்து வர்றாங்க இல்லையா மனிதர்கள், அவர்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம என்ன கேட்கிறோம்? நியாயம் கேட்கிறோம். நாம என்ன கேட்கிறோம்? நீதி கேட்கிறோம். அவங்க செஞ்ச பலனை அவங்க பெற்றுக்கொள்ளணும் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா
அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு ஊமை எனக்கு ஞாபகம் வருது. ஒரு எஜமான் வெளியில போய் தன்னோட தோட்டத்துல வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் எடுப்பாராம். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையாட்களை என்ன செய்கிறார்? கூப்பிடுகிறார். அவர்களுக்கு என்ன கூலியோ அதை பேசி அவர் என்ன செய்யறாரு? கொண்டு வருகிறார். மறுபடியும் போய் மதியானத்துல கொஞ்சம் ஆட்களை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். 3 மணிக்கு போய் மறுபடியும் ஆட்களை என்ன செய்கிறார்? கூட்டிட்டு வருகிறார். இந்த காலையிலே வேலை பார்த்த ஆட்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்கள காட்டிலையும் எனக்கு கூட கொடுப்பாங்க. நியாயமான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இந்த எஜமான் கொடுத்தது எப்படி கொடுப்பார் தெரியுமா? எல்லோருக்கும் சமம். இந்த காலையிலே வேலை பார்த்தவங்களுக்கு கோபம் வந்துடும். நாங்க இவ்வளோ தூரம் வெயில்ல நின்று என்ன செஞ்சிருக்கிறோம்? வேலை பார்த்திருக்கிறோமே, எங்களுக்கும் இப்பொழுது வந்தவர்களுக்கும் ஒரே கூலியா? அதுக்கு இந்த எஜமான் என்ன கேட்பார் தெரியுமா? நீ என்ன கூலிக்கு சம்மதிச்சு இங்க வந்த? அந்த கூலியை நீ பெற்றுக்கொண்டாயா? பெற்றுக்கொண்டேன். அவனுக்கு கொடுப்பது என் விருப்பம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க மனிதர்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உறவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், துரோகங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். உங்களுடைய காயங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய ஏமாற்றங்கள் எல்லாமே நிஜம். இந்த இடத்துல நீங்க தீர்மானம் செய்து தேவ அன்பினால் அந்த மன்னிப்பிற்குள் நீங்க போகும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்து விடுவார். அது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் அவருடைய நீதி. அவர் அதை தான் விரும்புகிறார். நீங்க தேவ அன்பை காண்பிக்காமல் அவர் உங்ககிட்டயும் செயல்பட முடியாது, அந்த மனிதர்கிட்டையும் அவர் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அவர் செயல்படுறதுக்கு ஒரு பாத்திரம் தேவை. நம்முடைய தேவன் ஆவியானவர். அவருடைய அன்பையும் வல்லமையையும் மகத்துவத்தையும் இந்த உலகத்துல வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம மூலமா தான் அவர் என்ன செய்ய முடியும்? வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஜெபத்துல எனக்கு நியாயம் வேணும்னு நம்ம கேட்கிறோம்? எத்தனை பேர் எனக்கு நீதி வேணும்னு கேட்கிறோம்? எத்தனை பேர் நான் பெற்றதை போல அவன் பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நமக்கு கிடைச்சிருக்கிறதே என்ன கிடைச்சிருக்கு? இரக்கம். நமக்கு கிடைச்சதே என்ன கிடைச்சிருக்கு? கிருபை, மன்னிப்பு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. நியாயப்படி அவர் நமக்கு நியாயம் செய்யணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? தண்டனை தான் கிடைக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்க பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி நீங்க அவனுக்கு என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். இது நம்ம வல்லமையில செய்ய சொல்லவே இல்லை. நம்ம உடம்புல ஒரு சில இடங்கள்ல புண்கள் வருது, ஆழமா புண் வந்து அது வீங்கி போய் இருக்குது. டாக்டர் கிட்ட போனா என்ன கொடுப்பாரு? ஆயின்மெண்ட் கொடுப்பாரு. அதை போட போட அது ஒரே நாள்ல ஆறிருமா? அந்த புண்ணோட ஆழத்தை பொறுத்து. அது ரொம்ப ஆழமா இருந்தா கூட கொஞ்ச நாள் எடுக்கும். ஆனா அந்த மருந்து ஒவ்வொன்றா என்ன செய்யும்? சரி செய்யும். அந்த வீக்கத்தை சரி செய்யும், அந்த ரத்தம் வடிகிறத சரி செய்யும். அதோட தோல் எல்லாம் உதிர்ந்து காஞ்சி புதிய தோல் முளைக்கும். இது ஒரு ப்ராசஸ். அது போல நீங்க மன்னிக்கணும் தீர்மானம் மட்டும்தான் எடுக்கணும். எடுத்தா உங்களுக்குள்ள உள்ள இந்த தேவ அன்பு முதல்ல என்ன செய்யும் தெரியுமா? உங்க காயங்களை அது ஆற்றும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கான மருந்து அதுதான். உங்களுடைய வலிகளை அது ஆற்றும். ரத்தம் அடிக்கிற அனுபவத்தை அது என்ன செய்யும்? மாற்றும். தூக்கம் வராம இருக்கிற அந்த உணர்வு அது என்ன செய்யும்? மாற்றும். படுத்தா நிம்மதியா என்ன வரும்? தூக்கம் வரும். அதுதானே வேணும். படுத்தா என்ன வேணும்? தூக்கம் வேணும். மாத்திரை போடலாம், மாத்திரையோட எஃபெக்ட் நின்ன உடனே மறுபடியும் என்ன வந்துடும்? பிரச்சனையெல்லாம் ஏறி வந்து உள்ள வந்து என்ன செஞ்சுக்கும்? உட்கார்ந்துக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அந்த சமாதானத்தை அவர் உங்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார், உங்களை எதிர்த்து வருகின்ற மனிதர்களுக்கும் கொடுக்க விரும்புகிறார். அவருடைய நீதி அதுதான். இந்த விதி எப்படி செயல்படும் அப்படின்னா, அவர் மன்னித்து நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரே, இந்த மன்னிப்பின் மூலமாக பெற்ற இந்த கிருபை எப்படி வெளிப்படும் அப்படின்னா, நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது இயல்பா அது என்ன செய்யும்? வெளிப்படும். நீங்க பகல் முழுவதும் சத்தியத்தை காதுல மாட்டிக்கொள்ளலாம், உட்காந்து நோட்ஸ் எழுதலாம், ஃபார்முலா மாதிரி வார்த்தையை நீங்க சொல்லலாம். உள்ளுக்குள்ள மன்னியாத தன்மை இருக்கிற வரைக்கும் அந்த சுகத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியும். ஜெபிக்கலாம், ஜெபிக்கும் போது அது சுகம் கிடைக்கும். அது தற்காலிகமா இருக்கும். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நெருஞ்சு முள் காலுக்குள்ள குத்தி நல்லா வீங்கி புண்ணாகுது. டாக்டர் கிட்ட போறோம்.
அதை சரி பண்றதுக்கு அந்த புண்ணா இருக்கிறத அவர் சரி செஞ்சு வெளியில மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா முள்ளு உள்ள என்ன செய்யுது? இருக்குது. மருந்து போடுற இடத்துல வீக்கம் என்ன செய்யும்? குறையும். இன்னொரு பக்கம் என்ன செய்யும்? வீங்கும். அதுக்கு நீங்க மருந்து போட்டீங்கன்னா அது இன்னொரு பக்கத்துல என்ன செய்யும்? வீங்கும். சுத்தி சுத்தி என்ன செய்யும்? வீங்கும். அது சரியாகணும்னா உள்ள முள் என்ன செய்யணும்? எடுக்கப்பட வேண்டும். அந்த மன்னியாமைய அவருடைய அன்பை கொண்டு நீங்க சரி செய்யும் பொழுது அவர் சுகமாக்கிட்டார் அப்படிங்கிற உங்க விசுவாசமே அந்த சுகத்தை வெளியில என்ன செஞ்சிடும்? கொண்டு வந்து விடும். இந்த தேவ சுகத்தை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கார். தேவ சுகம் மட்டும் இல்ல, நீங்க செய்யற செயல்கள்ல ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில அவர் வெளிப்படணும்னு நினைக்கிறாரு. ஒரு சகோதரி கேன்சர்னால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க. டாக்டர் 2 மாசம் தான் அவங்களுக்கு கெடு கொடுத்திருந்தாங்க. சத்தியத்தை சொல்லும் போது அவங்க டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். இதை கொடுக்கும்போது அவங்க கிட்ட அந்த குரல்ல உற்சாகம் இருக்காது, ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு உள்ள ஒரு எண்ணம், நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் அதனால எனக்கு இந்த நோய் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அப்போ அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறது. அவர் உங்களை பாவியாக என்ன செய்யல? பார்க்கல, அவருடைய பிள்ளையாக பார்க்கிறார் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும் போது அந்த உணர்வுல இருந்து என்ன செஞ்சாங்க? வெளியில வந்தாங்க. அந்த உணர்வுல இருந்து வெளியில வரும்போதே அவங்க உடம்பு என்ன செய்ய ஆரம்பிச்சுது? சுகத்தை பார்க்க ஆரம்பிச்சுது. அந்த ரேடியேஷன் டேபிள்ல எல்லாம் ஜம்ப் பண்ணி குதிச்சு என்ன செய்வாங்களாம்? இறங்கி வருவாங்களாம். அந்த ரேடியேஷன் மிஷினுக்குள்ள என்ன செயல்படுது? இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது. டாக்டர் கரத்துக்குள்ள என்ன செயல்படுது? இயேசுவின் வாழ்வு செயல்படுது. என்னோட வயிற்று பகுதிக்குள்ள என்ன செய்யுது? இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது. இதுதான் அவங்களோட ரேடியேஷன். என்ன செய்வாங்களா? அந்த டேபிள்ல இருந்து ஜம்ப் பண்ணி இறங்குவாங்களாம். முதல்ல அவங்க கிட்ட பேசும்போது படுத்த படுக்கையா இருந்தாங்க. நேரா கூட அவங்களால படுக்க முடியாது, எழுந்து நிற்க முடியாது. இந்த சுகத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கோபம். என்ன கோபம்னா, அவங்க ஒரு சகோதரியால ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நகையை ஒருத்தங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏமாற்றி இருக்கிறாங்க. அநியாயமா அவங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கோபம் என்னதுதான்? நியாயமானது தான். அப்போ உங்களுக்கு நான் இந்த சத்தியத்தை நான் சொல்லி கொடுத்தேன். நீங்க இந்த சுகத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா எத்தனை நகையா இருந்தாலும் அவர்கிட்ட பெற முடியும். உங்க கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒன்று, உங்களுக்கு அந்த நகையே திரும்பி வரலாம். இல்லை என்றால் நீங்க அதை மன்னிச்சு விடும் பொழுது அதை விட 2 மடங்கு அவர் என்ன செய்து விடுவார்? உங்களுக்கு கொடுத்து விடுவார். இந்த சத்தியங்களை கொடுத்து கேட்க வைக்கும் போது அந்த மன்னிப்பு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. நான் உங்களை மறந்துட்டேன், நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. ரிப்போர்ட்டும் நார்மல்னு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, இப்போ அவங்க எந்த பிசினஸ் அவங்க இழந்திருந்தாங்களோ அதே பேக்கரி பிசினஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.